பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை அன்பு சகோதரர்களே, இன்று நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி, குறிப்பாக நம்முடைய விவசாய அணி அதனுடைய தலைவர் செயலாளர்கள் எல்லோரும் இணைந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அன்னையின் பெயர்ல ஒரு மரத்தை நட வேண்டும் என்கின்ற ஒரு அன்பு ஆலோசனையை நமக்கு வழங்கியிருக்கிறார். தன்னார்வ நிறுவனங்கள் இந்தியா முழுவதும் அதை கையில் எடுத்திருக்கிறாங்க. குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய ரோட்டரி, இந்த பகுதியினுடைய ரோட்டரி அமைப்பும் நம்மோடு இணைந்து அவினாசி அத்திக்கடவு திட்டத்தில் தண்ணி வந்து வரக்கூடிய அந்த தாமரை குளம், கிட்டத்தட்ட 200 ஏக்கருக்கு மேலே அந்த குளம் இருக்குது. அந்த குளத்தில் இன்னைக்கு வந்து வனம் இந்தியா ஃபவுண்டேஷனோடு இணைந்து மரம் நடக்கூடிய விழாவை நாம் ஆரம்பித்து வைத்திருக்கின்றோம். நம்மோடு மலேசிய அரசாங்கத்தினுடைய துணை சட்ட அமைச்சராக இருக்கக்கூடிய ஐயா குலசேகரன் ஐயா நம்மோடு இருக்கிறாங்க. சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறாங்க. அவர்களையும் இந்த நேரத்தில் வரவேற்றுக் கொள்கிறோம். பாரத பிரதமர் அவர்கள் எதற்காக அன்னையின் பேரில் ஒரு மரத்தை நடுங்கள் என்று இந்திய மக்கள்கிட்ட கேட்டிருக்காங்க. நண்பர்களுக்கு தெரியாது இல்லை, 2070 முடியும் பொழுது நெட் கார்பன் நியூட்ரல் நாடாக இந்தியா மாற வேண்டும் என்பது பிரதமருடைய ஆசை. உலகத்தில் எந்த ஒரு வளர்ந்த நாடும் கூட வைக்காத ஒரு இலக்கை பாரத பிரதமர் வைத்திருக்கின்றார்கள், நெட் கார்பன் நியூட்ரல் பை 2070. அப்படி இருக்கும் பொழுது இன்னும் நம்முடைய பசுமையை அதிகப்படுத்த வேண்டும், ஃபாரஸ்ட் கவர் அதிகப்படுத்தணும், மரத்தை கொண்டு வரணும், நாட்டு மரங்களை நடணும். அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா அரச மரமும் ஒரு பக்கமும் பனை மரத்தினுடைய விதையை ஒரு பக்கமும் நாம் நட்டிருக்கிறோம், இங்கே இருக்கக்கூடிய தன்னார்வலோடு இணைந்து. ஆனால் வருகின்ற காலத்தில் குழந்தை செல்வங்கள் இருக்கிறாங்க, நிறைய மரங்கள் பசுமையாக்கி கொண்டே இருக்க வேண்டும். பெரிய நாடு, மக்கள் தொகை அதிகம். இந்த மக்கள் தொகை கம்பேர் பண்ணும்பொழுது நமக்கு இருக்கக்கூடிய நிலப்பரப்பு என்பது பெர் கேபிட்டா குறைவு. அதனால் நிறைய மரங்கள் நடும் பொழுது பிரதமருடைய கனவாக இருக்கக்கூடிய, இந்திய மக்களுடைய கனவாக இருக்கக்கூடிய ஒரு கார்பன் நியூட்ரல் நாடாக இந்தியாவை மாற்றுவதற்கு ஒரு முயற்சி எடுக்கணும். இரண்டாவது, பிரதமர் அவருடைய அன்பு ஆலோசனை என்னன்னா, அன்னையின் பெயரில் மரம் நடும் பொழுது அதை பேணி பாதுகாத்துங்க. அம்மாவை எப்படி பார்த்துக்குவீங்களோ அதுபோல் மரத்தை பாதுகாத்து அந்த மரம் பெரிய ஒரு மரமாக வந்து கனி கொடுக்கும் அளவுக்கு, மக்களுக்கு பயன்படும் அளவுக்கு, இயற்கைக்கு பயன்படும் அளவுக்கு கூட இருந்து பார்த்துக்குங்க அப்படின்னு பிரதமர் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இந்த நேரத்தில் நம்மோடு வந்திருக்கக்கூடிய ஐயா குலசேகரன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று, நம்முடைய விவசாய அணி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஜி.கே. நாகராஜன் அவர்கள், முக்கியமாக எங்கள் மாவட்டத்தினுடைய தலைவி அக்கா சங்கீதா அங்கே இருக்கிறாங்க, மூத்த தலைவர்கள் எல்லோரும் இருக்கிறாங்க, மோகன் மந்த்ராச்சலமன் உட்பட எல்லோரும் இருக்கிறாங்க, வனம் இந்தியா ஃபவுண்டேஷன், ரோட்டரி அமைப்பு, எங்கே இருக்கக்கூடிய தன்னார்வ குழு நண்பர்கள், அவினாசி அத்திக்கடவு திட்டத்தினுடைய போராளிகள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா இடத்துலையும் இதை ஆரம்பித்து பண்ணுறோம், இன்னைக்கு இங்கே செய்து கொண்டிருக்கின்றோம். பத்திரிகை நண்பர்களுக்கு வேற கேள்வி இருந்தால் கேள்வி. அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு வாகன பேரணிக்கு, உங்களுடைய இது ரொம்ப ஆச்சரியம். அதாவது தமிழகத்தில் மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சி ஒரு வாகன பேரணிக்கு அனுமதி கேட்குறாங்க. என்ன அனுமதி கேட்குறாங்கன்னா, தேசிய கொடியை வாகனத்தில் எடுத்து செல்ல வேண்டும். குறிப்பாக பிரதமர் அவர்கள் 13, 14, 15 ஆகஸ்ட் மாதத்தில் எல்லோருடைய வீட்டிலும் தேசிய கொடியை நீங்கள் ஏற்றுங்க அப்படிங்கிற ஒரு அன்பு நம்மகிட்ட ஒரு அன்பாக வேண்டுகோள் விடுத்திருக்கிறாங்க. கடந்த 2-3 ஆண்டுகளாக மிகப்பெரிய ஒரு சோஷியல் மூமெண்ட்டாக மாறி இருக்கு. இன்னைக்கு தமிழகத்திலும் கூட அவேர்னஸ் ஏற்படுத்தணும். எல்லா மக்களுக்கு தெரியாது, ஏன்னா எல்லாருமே பேப்பர் டிவி பார்க்கறது இல்லை. நான் சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஒரு பைக் ராலியில் தேசிய கொடியோடு போகும் பொழுது மக்கள் கேட்பாங்க, எதுக்கு தேசிய கொடியோட போகிறாங்க, ஆகஸ்ட் 15க்கு முன்னாடி பிரதமர் சொல்லியிருக்காங்களா? அந்த மெசேஜை பாரதிய ஜனதா கட்சி ஒரு பொதுப்படையாக இதை செய்ய வேண்டும் என்கின்ற ஆரம்பம் இந்தியா முழுவதும் நடக்குது. தமிழ்நாடு மட்டும் இல்லைங்கண்ணா, இந்தியா முழுவதும் நடக்குது. ஆனால் இங்கே உங்களுக்கு தேசிய கொடினாவே பிரச்சனையே, திமுக காரங்களுக்கு தேசிய கொடினாவே பிரச்சனை. இது பாரதிய ஜனதா கட்சி கொடியே இல்லை, கட்சி பேரணியே இல்லை, தன்னார்வ அமைப்புகள் எல்லோரும் வர்றாங்க. வண்டி இருக்கும், தேசிய கொடி இருக்கும், தேசிய கொடி பேரணி, மக்களுக்கு இதன் மூலமாக அவேர்னஸ் உருவாக்கணும், எல்லா வீட்லேயும் தேசிய கொடி. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அவர்களுக்கு தேசிய கொடி பிடிக்காது என்பதை எப்படியெல்லாம் காட்டுறாங்க பாருங்க. இன்னைக்கு வாகன பேரணியினுடைய அனுமதி மறுப்பு மூலமாக மறுபடியும் அவங்களுடைய கோபத்தை காட்டுறாங்க. இது நார்மலாக பார்த்தா அரசு பண்ணணும், அது முதலமைச்சர் பண்ணணும். முதலமைச்சர் அவருடைய கட்சியினுடைய இளைஞர் அணியை கூப்பிட்டு, திமுக இளைஞர் அணியை கூப்பிட்டு எல்லாம் தேசிய கொடி பேரணி நடத்துங்கன்னு சொல்ல வேண்டியவர் யார்? முதலமைச்சர். ஏன்னா இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் ஒரு முதலமைச்சராக இருக்கிறார். தனியாக என்ன ஜப்பானுடைய கான்ஸ்டியூஷன் படி முதலமைச்சராக இருக்கிறார் தமிழ்நாட்டில்? இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி முதலமைச்சராக இருக்குது. முதலமைச்சர் செய்ய வேண்டிய வேலை நாங்கள் செய்கிறோம் தனி மனிதர்களாக. இதற்கு அவர்கள் காட்டக்கூடிய வெறுப்பு எப்பவுமே காட்டுறாங்க. ஆனால் இந்த முறை பெரும் ஒரு ஆச்சரியம் அளிக்குது. பாரதிய ஜனதா கட்சியுடைய வாகன பேரணி அனுமதி மறுங்க, நோ ப்ராப்ளம், இட்ஸ் ஓகே. லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ண. தேசிய கொடியை ஒருத்தர் கொண்டு போகிறனால என்ன லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வருது? அது எப்படி அனுமதி கிடைக்க கேட்குறாங்க? நீங்கள் சொல்கிற இடத்துல, நீங்கள் சொல்கிற நேரத்தில், நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அப்படி வாகன பேரணி போகிறோன்னு கோயம்புத்தூர்லாம் கொடுத்துருக்காங்க. அதற்கும் அனுமதி இல்லை என்றால் இதை என்னவென்று சொல்வது? அதானி பங்குல செபி தலைவர் மாதாபி பூச்சி முதலீடு செய்திருப்பதாக ஹிண்டன்பர்க் அறிக்கை விட்டுருக்காங்க. இதற்கு முன்பு ஒரு ஹிண்டன்பர்க் அறிக்கை கொடுத்தாங்க. அதை வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய சிறப்பு குழு, உச்சநீதிமன்றமே ஒரு கமிட்டி அனௌன்ஸ் பண்ணி அந்த ஹிண்டன்பர்க்னுடைய முழு இதையும் ஆராய்ஞ்சு அதில் ஒன்றுமே இல்லை. இன்ஃபேக்ட் கண்டெம்ப்ட்னு சொல்லிட்டு ஹிண்டன்பர்க்கு நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த ஹிண்டன்பர்க்ங்கிறது என்ன? இட் இஸ் அ ஷார்ட் செல்லிங் ஒரு ஏஜென்ட்.
அதாவது இது போன்ற ஒரு 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 செய்தியை சொல்லணும், அதன் மூலமாக இன்வெஸ்டர் பேனிக் ஆகணும். அதில் முதல்லயே போய் இவங்க ஷார்ட் ஆப்ஷன் பண்ணி வச்சுக்குவாங்க. ஸோ ஃபஸ்ட்டே விற்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு அவங்க ஷார்ட் பொசிஷன் எடுக்கிறனால ஹிண்டன்பர்க் அவங்களுக்கு ஆயிரக்கணக்கான கோடிகள் ரூபாய் லாபம் கிடைக்குது. இதான் ஹிண்டன்பர்க்னுடைய இது. அது ஏதோ ஒரு பப்ளிக் சர்வீஸ் கம்பெனியோ இல்லை பத்திரிகை நண்பர்களை போல மக்களுக்கு செய்தி சொல்லக்கூடிய ஒரு நிறுவனமோ உங்களை போல வெயிலில் வந்து தப்பை கண்டுபிடிச்சு வெளியே தொலைக்காட்சியில் சொல்லக்கூடிய ஒரு அமைப்போ கிடையாது. அது வந்து ஒரு ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஷார்ட் பொசிஷன் எடுப்பாங்க. அதாவது ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்கன்னா மக்கள் பேனிக் ஆகி அட்வான்ஸாக விற்பாங்க. அதை முதல்ல ஷார்ட் பொசிஷன் எடுத்தாங்கன்னா பணம் வரும். இது நம்பர் 1. இரண்டாவது, இப்போ ஹிண்டன்பர்க் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, இதை கண்டிப்பாக ஆராய வேண்டியது நம்ம கடமை. அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நம்ம பார்க்கக்கூடாது. ஹிண்டன்பர்க் சொல்லியிருக்கிறாங்க, அதுபோல் 1000 பேர் சொல்கிறாங்க இந்த செபியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவருக்கு ஆஃப் ஷோர் அக்கௌண்ட்டில் வந்து ஏதோ சம்பந்தம் இருக்குங்கிறாங்க. அது கண்டிப்பாக கண்டறியப்பட வேண்டியது தான். ஆனால் இதற்கு முறை நாம் நல்லா புரிஞ்சுக்கணும், ஹிண்டன்பர்க் அவங்க புலி வருதுன்னு பலமுறை புலி வருதுன்னு சொல்லி கழுது புலி கூட வரல. நாமளும் புலி வருதுன்னு 3 மாசமா திரும்பி பார்த்தோம். ஹிண்டன்பர்க்ல சொல்லிட்டான் அதானி புலி வருதா அம்பானி புலி வருதான்னு பார்த்தோம். ஒரு கழுத புலியை கூட காணோம். ஆனால் இந்த முறை மறுபடியும் செபி புலி வந்திருக்குன்னு கிளம்பியிருக்கு. அதையும் இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம். அரசுங்கிறது என்னங்க, நான் பார்க்காம இருக்கக்கூடாது. தொடர்ந்து அதானி ஷேர் பத்தி அவங்களோட அறிக்கை. ஆனால் காரணம் வந்து அவங்க பொறுத்தவரைக்கும் ரொம்ப கிளியரா இருக்காங்கண்ணா. எகைன் இது போகணும் அப்படின்னா ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்து நம்ம பீட்டா வேல்யூன்னு ஒரு ஸ்டாக்கை சொல்லுவோம். அதாவது எந்த ஸ்டாக் மார்க்கெட்டுடைய பீட்டா கோஎஃபிஷியன்ட் ஹையஸ்டா இருக்கோ அதுல தான் ஸ்பெகுலேஷன் அதிகமா இருக்கும். உதாரணத்துக்கு அதானியை பத்தி ஒரு நெகட்டிவ் செய்தியோ பாசிட்டிவ் செய்தியோ வந்துச்சுன்னா எய்தர் -10% போகும் அல்லது +10% போகும். பீட்டா கோஎஃபிஷியன்ட் அதிகம். இப்போ ஹிண்டன்பர்க் இது போன்ற கம்பெனியை டார்கெட் பண்றதுக்கான காரணம் என்னன்னா, இந்த மாதிரி ஷார்ட் பொசிஷன் அதானியில் எடுக்கிறது ஈஸி. ஒரு ஹிந்துஸ்தான் யூனிலிவர்ல எடுக்க முடியாது, ஒரு ஸ்டேபிள் கம்பெனியில் எடுக்க முடியாது, ஒரு பெரிய ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் எடுக்க முடியாது. ஸோ தொடர்ந்து இவங்க அதானியை டார்கெட் பண்ணுறது என்னை பொறுத்தவரை இதுவரைக்கும் என்னுடைய, நானும் MBA ஃபினான்ஸ்லாம் படிச்சிருக்காங்கன்னா எனக்கு ஓரளவுக்கு ஸ்டாக் மார்க்கெட் தெரியும். என்னை பொறுத்தவரை இதுவரை ஆலோசனை செய்து பார்த்ததுல அவங்க வேர்ல்டு ஃபுல்லாக இந்தியானா அதானி வேர்ல்டு ஃபுல்லாக டார்கெட் பண்ணுவாங்க.